ஒரு தடவை வந்து வியாசர் வந்துட்டு மகாபாரதத்தை நம்ம அந்த பெரிய மாபெரும் காவியத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கு. பட் நமக்கு தோணினதெல்லாம் யாராவது நம்ம கூட சேர்ந்து கடன்னு நம்ம சொல்ல சொல்ல எழுதுறவா இருக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறார். அப்போ வந்து தபஸ் பண்ணிட்டுருக்கார், இது எப்படியாவது நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மா வரார். அப்போ பிரம்மா அவர்கிட்ட கேட்குறார், உங்களுக்கு என்ன கவலை, எதுக்கோசரம் இவ்வளோ கவலைப்பட்டு நீங்கள் தபஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் இந்த மாதிரி மகாபாரத காவியத்தை நான் எழுதணும், அது வந்து மனிதர்களோட வாழ்வியலில் எல்லா பாகத்தையும் அவளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காவியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நானே அதை எழுதுறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு யாரானு எழுதுறவா இருந்தால் பரவாயில்லையா இருக்கும். இது வந்து விக்னேஸ்வரரை தவிர யாரால் எழுத முடியும், அதனால் நீங்கள் விக்னேஸ்வரரை நோக்கி தபஸ் பண்ணுங்க, அவர் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு. சரின்னு இவர் பிரம்மாவுடன் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா வியாசர் உடனே ஜபம் பண்ணுவார். விக்னேஸ்வரர் அவருக்கு பிரத்யட்சமாவர். அப்போது அவர் கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னது. நான் இந்த மாதிரி மாபெரும் காவியத்தை எழுத போகிறேன், அது உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு காவியம், நீங்கள் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமானா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, எனக்கு எங்கேயாவது சந்தேகம் வந்ததுன்னா அந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கறது, நீங்கள் அந்த இடத்துல நிறுத்திட்டு என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தாப்பில் இருக்கிறத நீங்கள் சொல்லணும். சரி அப்படின்னு வியாசர் ஒத்துக்கிறார். வியாசர் கேட்குறார், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் சொல்லுறத எந்த செகண்டுமே தங்கு தடை இல்லாமல் எழுதிகிட்டே இருக்கணும், நீங்கள் எழுதுறதை நிறுத்தவே கூடாது, அது உங்களுக்கு ஓகேவா? சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த காவியத்தை எழுத ஆரம்பிக்கிறார். வியாசர் சொல்லிகிட்டே இருக்க இவரும் எழுதிகிட்டே இருக்க அந்த எழுத்தாணி உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனதும் நிறுத்தக்கூடாதே, நம்ம நிறுத்த மாட்டோம்னு வியாசருக்கு சொல்லியிருக்கோமேன்னு அவருக்கு அது உடனே தன்னுடைய தந்தத்தை உடச்சி அதை எழுத ஆரம்பிக்கிறார். அது எழுதி முடித்ததுக்கு அப்புறம்தான் வியாசருக்கே தெரியறது இவர் தன்னுடைய தந்தத்தை வந்து தியாகம் பண்ணி அந்த இதை எழுதியிருக்கார் அப்படிங்கிறத வியாசரே பார்த்துட்டு, இது வந்து ஒரு பெருசாக போற்றப்படும், இதனால இன்னிலேருந்து நீங்கள் ஏகதந்தன் அப்படின்னும் உங்களை எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி வியாசர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கு